வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். நம்ம வந்து 7.1 பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் சப்வூஃபர் பாக்ஸான டர்போ சப்வூஃபர் பாக்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பொசிஷனில் வேலை செய்யக்கூடிய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் பாக்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸு. இதில் போட்டிருக்க ட்ரைவ் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஸ்பீக்கரு. ஆனால் இதோட மேக்னெட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெவியான ஒரு மேக்னெட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்பெஷலாக நம்ம வந்து டிசைன் பண்ணுறது. இது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் இந்த மெட்டீரியல்ஸு. இது வந்து நம்ம ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு மிட் பேஸ் வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மிட் பேஸ் கிடைக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் ஒரு வாய்ஸ்க்காக வந்து ஒரு ஃபுல் ரேஞ்ச் ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா டியூட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து சில்க் டாம் டியூட்ரு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு மேக்னெட் டியூட்ரு. இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்கா ரிசல்ட் இருக்கும் இதில். ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5.1 அல்லது 7.1 நம்ம ஹோம் சினிமா தியேட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிரைவர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரேரான கலெக்ஷன் பார்த்து தான் நம்ம வந்து செலக்டிவாக தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம், நம்மக்கிட்ட வர கஸ்டமருக்கு. இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்ஸல் பாக்ஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாலில் மாட்டுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணியிருப்போம். இல்லைன்னா கொஞ்சம் ஹைட்டு அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்து ரெடி பண்ணியிருப்போம். உள்ளுக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸ்லேயுமே வந்து கம்பல்சரி நம்ம வந்து உள்ளார வந்து டேம்பிங் மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வரக்கூடிய வந்து ஆடியோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு தெளிவான ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ வந்து இதில் கிடைக்கும். ஃப்ரண்ட்டு பொசிஷன்லாம் நம்ம படம் பார்க்கும்போது, நம்ம மூவி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டில் வரக்கூடிய சீக்வன்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இது தான் வந்து எடுத்து கொடுக்கும். சென்ட்ரு பாக்ஸ் வந்து நமக்கு வந்து வாய்ஸுக்கு மட்டும் பயன்படாமல் மற்ற இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி வருமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு உங்களுக்கு ப்ளே ஆகும்போது பார்த்திங்கன்னா தேவையான இடத்துக்கு இது வந்து வரும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு செலக்டிவாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி இது மாதிரி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் வந்து நமக்கு வந்து எடுக்க முடியும். எஸ்பெஷலி இதில் வந்து நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல ஒரு டால்பி டிடிஎஸ் கண்டென்ட்லாம் கொடுத்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மூவியில் உங்களுக்கு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு சேனலுக்கும் ரைட் சேனல்லேருந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சேனலுக்கும் சவுண்டு நல்லா ட்ராவல் ஆகிறது வந்து நல்லா வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக எடுத்து கொடுக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்டீரியோ கண்டென்ட்டெல்லாம் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டீரியோ கண்டென்ட்லாம் இதில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பாடுறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு தெளிவான இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்லாம் தெளிவாக வந்து டெலிவரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு கேட்குறதுக்கும் ரம்மியமாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா லாங் த்ரோ அடிக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆர்கெஸ்ட்ராவில் அடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரெடி பண்ணுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு 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 பீஸ் மாதிரி வச்சு கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணி பேக்ரவுண்டில் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த 4 இன்ச் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டாக இருந்தது. அடுத்தடுத்த வீடியோ நிறையா வரும். தொடர்ந்து வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நிறையா வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவ் நிறையா நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி செஞ்ச ஹோம் சினிமா தியேட்டரில் வந்து சென்ட்ரல் சேனல் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி வந்து வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு சேனலும் எப்படி தனித்தனியாக வேலை செய்யுதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நிறைய கண்டென்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து சரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸு சரியான ஒரு ஹோம் சினிமா தியேட்டர் இல்லை அப்படின்னா நம்மளாம் வந்து அந்த சவுண்டை வந்து சரியாக கேட்க முடியாது.
அதை வந்து ஒரு தத்ரூபமான ஆடியோஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அந்த குறைகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பார்த்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வீடியோ பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.